ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட் ஒண்ணு இருக்கு. பட் அத பத்தி நமக்கு அதிகமா வந்து அவேர்னஸ் இல்ல. அத நம்ம ஆக்சுவலா லைஃப்ல நம்ம பயன்படுத்துறதே கிடையாதுங்க. சும்மா இது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருப்போம். அத பார்ப்போம். அது 2, 3 சஜஷன குடுக்கும். அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 மணி நேரம் வேஸ்ட்டா போயிருக்கும். அதுக்கப்புறம் டைம பார்த்தா, "ஓ மை காட்!" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம டைம் மேனேஜ்மென்ட்னா என்னன்ட்டு ஆக்சுவலா பார்க்கலாம். இப்ப நாளைக்கு ஒருத்தர நீங்க மீட் பண்ண போறீங்க. ஸோ நாளைக்கு அவர மீட் பண்ணும்போது முதல்லயே அவர் போற டைமும் சொல்லிரணும். அதே சமயத்தில அந்த இடத்துலருந்து கிளம்புற டைமும் சொல்லிரணும். ஒரு 10 மணிக்கு நான் போறேன். அதே சமயத்தில நான் ஒரு 12 மணிக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற டைமும் சொல்லிரணும். எதனால அப்படின்னா, அப்பதான் வந்து அவங்களுக்கு 12 மணிக்கு மேல என்ன ஷெட்யூல் பண்ண முடியுமோ, அதெல்லாம் அவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நம்ம வந்துட்டு எப்போ போவோன்னே தெரியாதம்போது, அவங்களால பிளான் பண்ண முடியறதில்ல. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மணிக்கு நம்ம போறோம். சில பேர் அப்படிதான் 10 மணிக்கு நம்ம போவோம். அந்த ஸ்பாட்ல போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். "ஹலோ எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்போம். "ஏங்க இப்பதாங்க கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்துட்டுருக்கேன்" அப்படிம்பாங்க. உடனே அவங்க செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருவாங்க. திடீர்னு தூக்கி போட்ட மாரி இருக்கும். சரி ஆமாங்க. நான் பல பேர் அப்படிதான். ஆ அந்த டைமுக்கு போறதில்ல. ஆக்சுவலா நம்ம 10 மணிக்கு வரேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. 10 மணிக்கு வரலன்னா, நான் 10 மணிக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்றதும் பெரிய விஷயங்க. அதாங்க கரெக்ட்டான விஷயம். ஸோ நம்பளால சில பேர் கஷ்டப்படுறாங்களா? இல்லையா? ஸோ நம்ம அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது அப்படிதாங்க நம்ம லேட்டா போகும்போது நெறைய பிரச்சனை ஆகுதுங்க. இப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ஸுக்கு இப்போ ஒரு 1/4 மணி நேரம் நம்ம லேட்டா போறோம். அப்ப அந்த எக்ஸாம் ஃபுல்லாவே ஒரு மாரி தான் இருக்கும். அதே மாரி ஏதோ ஒரு மீட்டிங்க்கு ஒரு லேட்டா நம்ம வந்து ஒரு என்ட்ரி குடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஷனாவே தான் இருக்கும். ஸோ, இப்பதான் நான் ஒரு 8த் ஸ்டாண்டர்ட்ல கூட நானும் என் நண்பரும் லேட்டா ஒரு மேத்ஸ் கிளாஸுக்கு போனோம். அவங்க ஃபாஸ்ட்டா நடத்திட்டாங்க. அத அடுத்த நாள் பிக்கப் பண்றதுக்குள்ள அடுத்தடுத்த இது சேர்ந்துக்கிட்டே போச்சு. ஸோ, அந்த ஸ்டாண்டர்ட் முடியிற வரைக்குமே அது ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்துச்சு. ஸோ, அந்த டைம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சிச்சுவேஷன் மாரியே தான் ஆக்சுவலா இருக்கும். ஸோ, நம்ம திரும்ப அந்த இது இஷ்யூ இருக்கும். ஸோ, 12 மணிக்கு வரேன்னு சொன்னோம். ஒரு 12:00 நம்ம போறோன்னு சொன்னோம். ஸோ, நம்ம 12:00 எவ்வளோ வேலை மிச்சம் மீதி இருந்தாலும் கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேரு தான் டைம் மேனேஜ்மென்ட். ஆமாங்க. ஒரு 12:00 ஆயிருச்சுன்னா, எவ்வளோ வேலை பெண்டிங் இருந்தாலும் கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது அடுத்த ஷெட்யூல பாதிக்காது. இல்லன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயி அடுத்தடுத்தது பாதிச்சு கடைசியில ஒரு வேலை செய்ய முடியாதயே கூட போயிரும். ஸோ ஒத்துக்கிறேன். சில விஷயத்தெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்பயே ஒர்க் பண்ணி முடிச்சா தான் அது முடியும். ஸோ இப்ப தான் நான் வந்து கான்செப்ட்க்கே ஆக்சுவலா வரேன். ஸோ உலகத்தில பார்த்தீங்கன்னா, யாருமே பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட் 100% ஃபாலோ பண்ணவே முடியாது. அது சாத்தியமே கிடையாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட் கட் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் மழை வந்திருக்கும். அப்புறம் நம்ம ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இருப்போம். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருப்போம். அந்த இடத்துலலாம் ஸ்ட்ரிக்ட்டா டைம் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ சில பேர் அப்படிதான் ரோபோட் மாரி இருப்பாங்க. நான் 10 டூ 12 இத செய்வேன். 12 டூ 2 இத செய்வேன். 4 டூ 6 இத செய்வேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அது நடக்காத பட்சத்தில அவங்களே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாத முடியாதபோது அவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மிஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அ எல்லா டைமும் நம்ம டைம் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. முடியவும் முடியாது. அதே சமயத்தில எப்படியோ ஒரு இஷ்டத்துக்கு அந்த நம்ம நாள் போயிட்டு இருக்கிறதுக்கு, டைம் மேனேஜ்மென்ட் ஒண்ணு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம தேவையான இடத்துல டைம் மேனேஜ்மென்ட் பயன்படுத்திக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 8 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனா, 8 மணிக்கு மேல அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது. ஸோ, இப்ப நம்ம டைம் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்ளோ வேலை பெண்டிங் இருந்தாலும் 7 மணிக்கு என் வீட்லருந்து கிளம்புவேன். அப்பதான் அந்த 8 மணிக்கு போய் அந்த பஸ்ஸ புடிக்க முடியும். ஸோ, இது நமக்கு பாசிட்டிவா அமையுமா? அதே மாரி நான் காலையில 7 டூ 8 பார்த்தீங்கன்னா, நான் அந்த வாக்கிங்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எவ்ளோ வேலை இருந்தாலும் நான் வாக்கிங்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு டைம் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணா நமக்கு அட்வான்டேஜா அமையுமா? அதுக்கப்புறம் சோசியல் மீடியா நைட்டு 10 மணிக்கு மேல நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்ட்டு ஒரு டைம் மேனேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா, அது நமக்கு பாசிட்டிவா அமையுமா? ஸோ இதே மாரி தான் ஒரு இன்டர்வியூ, ஆ ஒரு எக்ஸாமினேஷன் இது மாரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டா, அதுக்கு நமக்கு பாசிட்டிவா அமையும். ஸோ நம்ம தெளிவா இந்த வீடியோலருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, 100% டைம் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ண முடியாது. அது இருக்குதுன்ட்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது தேவையான இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம டைம் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள்ல நெறைய வேலை செய்வோம். டைம் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணாதம்போது, கம்மியா தான் நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான டைம்ல டைம் மேனேஜ்மென்ட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.